ஸ்ரீமாத்ரே நமஹ. இன்றைக்கி 96வது ஸ்லோகத்தில் இருக்கோம். இதில் க்ஷோபினி சூக்ஷ்ம ரூபிணி பாக்கி இருக்குது. க்ஷோபினின்னா என்னன்னு பார்ப்போம். நேற்றுக்கு தான் ஷோபனான்னு பார்த்தோம். ஷோபனம் அப்படின்னா மங்களம், அழகுங்கிற விஷயம் எல்லாம் அர்த்தமாகுது. ஷோக்கு முன்னால் ஒரு இக்கு சேர்த்தா மங்களம், அமைதியான அழகு என்பதெல்லாம் போய் கிட்டத்தட்ட அதற்கு ஆப்போசிட்டான அர்த்தம் வர்றது க்ஷோபினி. க்ஷோபினி ஒரு குமுறல், ஒரு சலனம், உணர்ச்சி குமுறல் என்று அர்த்தமாகுது. க்ஷோபனம்ங்கிறதுக்கு ஆப்போசிட்டாக உணர்ச்சி குவியல் என்பதாக அர்த்தமாகுது க்ஷோபினி. உள்ளுக்குள்ளேருந்து ஒரு சலனத்தை எழுப்புவளாக இவ இருக்கா. வாக்தேவதைகள் அம்பாளை இப்படி வர்ணிக்கிறான். அம்பாள் ஏன் அப்படி பண்ணணும், ஏன் குமரலை உண்டாக்குபவளாக இருக்கணும்? நம்ம மனுஷாளுக்கு சலனம்ங்கிறது ஒரு அவசியமான விஷயமா இருக்குது. ஒரு மூமெண்ட் இல்லைன்னா நாம் ஜட வஸ்துக்களாக மாறிடுறோம். தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம்னு பெரியவாள்லாம் எழுதியிருக்காங்கிறதுக்காக உள்ளுக்குள்ளே பார்த்து நாம் தியானத்தில் உட்காந்துட்டு இருக்கோம், அன்ன ஆகாரங்கள் இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கோம்னு சொல்லி இந்த பப்ளிக் பிளேஸில் இருக்கும் பொழுதே ஒரு 2 நாளைக்கு யாருக்கிட்டையும் பேசாமல் எதையும் சாப்பிடாமல் உட்காந்துட்டு இருந்தால் முதல்ல அது சாத்தியமான ஒரு கேள்வி ஆகிடுறது. அப்படியே சிரம சாத்தியமாக பட்டாலும் நம்ம சுற்றி இருக்கிறவா, நம்மளை நன்னா தெரிஞ்சவா, நம்ம ஆற்றுல இருக்கிறவாளே அதை எப்படி பார்ப்பாங்கிறத நாம் ஒரு நிமிஷம் யோசித்து பார்ப்போம். ஒரு ஜடப்பொருளாக எந்த ஆக்டிவிட்டியும் இல்லாமல் எந்த மூமெண்ட்டும் இல்லாமல் அது உட்காந்துட்டுருக்கு அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்டாக தான் நம்ம மாறிடுவோம். இந்த லோகத்தில் இருக்கிற வரை ஒரு சலனம் தேவைப்படுறது. அப்படி சலனம் கிடைக்கணும்னா ஒரு ஜட வஸ்து மூவ் பண்ண ஒரு சக்தி தேவைப்படுறது. ஒரு செடி, மரம் எல்லாமே உயிர் உள்ள வஸ்து தான் நம்ம மதத்தில் பார்க்குறோம். ஆனால் ஒரு இடத்துல நிலையாக நிற்கக்கூடிய மரங்கள் கூட அசையணும்னா வெளியிலேருந்து ஒரு உந்துதல் தேவைப்படுறது, ஒரு காற்றுன்னு ஒரு விஷயம் தேவைப்படுறது. அதே மாதிரி மனுஷியால் அவளே நகரக்கூடியவாளாக இருந்தாலும் அப்படி நகர்வதற்கும் ஒரு அடி எடுத்து வைப்பதற்கும் ஒரு உந்துதல் தேவைப்படுறது, உள்ளே இருந்து ஒரு சக்தி தேவைப்படுறது. டிஃபைன்டுன்னு பார்த்தா மரம், செடி, கொடிகளுக்கு வெளியிலேருந்து காற்று தேவைப்படுறது மூவ் பண்ணுறதுக்கு. மனுஷியாளுக்கு உள்ளேருந்து அந்த சக்தி ஸ்புரிக்கணும். இதைத்தான் ஆச்சாரியால் முதல் ஸ்லோகத்திலேயே சௌந்தர்ய லகரியில் சொல்லும் பொழுது, இந்த பரமேஸ்வரன் அப்படி பேசாமல் உட்கார்ந்துட்டு இருக்கிறவருக்கு கொஞ்சமாக மூவ் பண்ணணும்னா ஸ்பந்தனம்னு ஒரு துளி நகர்வதற்கு கூட ஒரு சக்தி தேவைப்படுறது. அந்த சக்தியோடு சேர்த்து இருக்கும் பொழுது தான் பரமேஸ்வரனுக்கு நகரக்கூடிய சக்தியே அப்போ தான் கிடைக்கிறதுன்னு சிவசக்தியாயுக்தோ யதிபவதி சக்த பிரபவித்தும் நச்சேதேவம் தேவோ நகலு குஷல ஸ்பந்தித்தும் அபி அப்படிங்கிறார். ஸ்பந்தனம் பண்ணுறதுக்கு கூட அசையறதுக்கு கூட அவரால் முடியாது. முடியணும்னா உள்ளே இருந்து அவள் சக்தியை கொடுத்தால்தான் உண்டு. அதனால தான் அவளுக்கு சக்தின்னே பேர். மகாசக்தி, பராசக்தின்னு எல்லாம் சொல்கிறோமே, உள்ளேருந்து அந்த எனர்ஜி கொடுத்தால்தான் நகரக்கூட முடியும். அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த பரமேஸ்வரனாக இருக்கப்பட்டவன் தான் ஜீவனாக நம்ம ஒரு மனுஷஸ்வரூபமாக இருக்கிறதே ஒரு மினியேச்சர் ஆஃப் தி சுப்ரீம்னு நாம் எடுத்துக்கிறோம். உள்ளம் ஒரு பெருங்கோவில், உடம்பு ஆலயம்னா பரமேஸ்வரன் நகருவதற்கு அவனுக்கு உள்ளே இருந்து சக்தி தேவைப்படுறதோ, அந்த சலனம் தேவைப்படுறதோ, அதே மாதிரி இந்த மனுஷனுக்கு உள்ளே இருந்து ஒரு சக்தி தேவைப்படுறது. நமக்கு உடம்பு சுகமில்லைன்னா, ஒரு விரல் அடிபட்டுடுத்து உடம்புக்கு முடியலைன்னா அன்னைக்கு தான் தெரியும் அந்த விரல் என்பது எத்தனை முக்கியம். அதுபோல் நமக்கு மூவ் பண்ணுறதுக்கு ஒரு சக்தி எப்போ கிடைக்கிறது? அம்பாள் நமக்குள்ளே இருந்து நம்ம ஆட்டி வைக்கிறதுனால தான். ஆட்டி வைத்தார் யார் ஒருவர் ஆடாதாரே அப்படிங்கிற போல் அவள் ஆட்டி வைப்பதனால நம்மால் காரியங்கள் பண்ண முடிகிறது. எதுக்காக இந்த சலனம் என்று அர்ஜுனன் கிருஷ்ணன்கிட்ட கேட்குறான். மனசு சஞ்சலம் அடைஞ்சுட்டே இருக்கே, அலை அடிச்சுட்டே இருக்கே அப்படிங்கிறான். அதுக்கு காரணமாக இருக்கிறது என்னன்னா, திரும்பி சௌந்தர்ய லகரியில் 97வது ஸ்லோகத்தில் கிராமாஹுர் தேவி
திருகுண கிருஹிணீம் மாமகவிதோ ஹரேः பத்னீம் பத்மாம் ஹரசஹச்சரீமத்ரிதனயாம் துரியா காபித்வம் துரதிகமனிசீம மகிமா மகாமாயா விஸ்வம் பிரமயசி பரபிரம்ம மகிஷி. மகாமாயையாக இருந்து கொண்டு இந்த விஸ்வத்தை, உலகத்தை பிரமயசி சுத்தி சுழல அடிக்கிற நீ என்று இப்படி இருக்கக்கூடிய பரபிரம்ம மகிழ்ச்சின்னு அம்பாளாங்க சொல்றார். இந்த உலகத்தையே சுத்த வைக்கிற அவதான் அப்படிங்கிற அர்த்தம் வருது. அர்ஜுனன் அவன் ஒருத்தனுக்காக கேட்குறான் என் மனசு சலிச்சுண்டே இருக்கேன்னு. அவன் ஒருத்தனுக்கு இல்லை, நாம் எல்லாருக்குமே சலிச்சுண்டே தான் இருக்குது. இந்த உலகமே சுற்றி சலிச்சுண்டே தான் இருக்குது என்பது தான் முக்கியமான விஷயம். அது நகர்ந்துட்டே இருந்தாலும் நம்ம நின்ன இடத்துல நின்றுட்டு இருக்கிறது காரணமாகவும் இந்த பரமேஸ்வரி மகாசக்தி தான் இருக்கா. அவள் தான் க்ஷோபினியாக இருக்கா. இந்த உலகமானது தன்னைத்தானே சுத்தின்னு இருக்குன்னு சயின்ஸில் சொல்கிறா. முதல்ல தன்னைத்தானே சுத்திண்டு சோலார் சிஸ்டத்தில் சூரியனை சுற்றி வர்றதாக ரெவல்யூஷன் ஒன்று பண்ணிட்டு ரொட்டேஷன் ரெவல்யூஷன் இரண்டும் இருக்குது. ஒரு நேரம் அது சும்மா இருக்கிறது இல்லை, அது சுற்றும் பொழுது வெஸ்ட் டு ஈஸ்ட் சுற்றுறது, இடது பக்கமாக சுற்றுறது, அப்பிரதட்சணமாக சுற்றுறது. கிரகங்கள் எல்லாம் அப்பிரதட்சணமாக சுற்றின்னு இருக்குன்னு சயின்ஸ் படி பார்க்குறோம். வேதத்தில் உபனிஷத்தில் எல்லாம் பெரியவா சொல்லி வச்ச விஷயந்தான். பரமேஸ்வரனுக்கு இடமாகத்தானே இந்த சக்தி இருக்கா. சுத்துறது சலனம், எல்லாம் அவளுடைய விஷயம் என்பதால் அது இடப்பக்கமாக தான் சுத்துறது, இடமாகத்தான் சுத்த முடியும். அவளுடைய கண்ட்ரோல் இருப்பதனால வலப்பக்கம் இருக்கும் பரமேஸ்வரன் எப்போ பார்த்தாலும் தபஸ் பண்ணிட்டு உட்கார்ந்துடுறார். அவரை எழுப்பத்தான் இவள் மன்மதனை அனுப்புறா. நிச்சலனமாக இருக்கிறது அந்த பரமேஸ்வரனுடைய தட்சிணாமூர்த்தியின் ரூபமாக அப்படியே உக்காந்துட்டு இருக்கிறது. அந்த சலனத்திற்கு கொண்டு வரத்துக்காகத்தான் இந்த ரொட்டேஷன் ரெவல்யூஷன் எல்லாம் இடப்பக்கமாக நடக்கிறது என்று பெரியவா சொல்கிறா. நமக்கு என்ன வேணும்? இடப்பக்கமாக ஒரு லோகத்தில் இருந்துட்டு வலப்பக்கமாக இருக்கக்கூடிய நிச்சலனத்திற்கு நம்ம சாந்த சிவத்துக்கு போகணும்னா, சாந்தம் சிவம் அத்வைத்தம்னு சொல்கிறா பல. சாந்தத்திற்கு போகணும்னா அதுக்கு ஆப்போசிட்டாக, அதாவது பிரதட்சணமாக தான் நம்ம சுத்தணும் என்று தான் நமஸ்கார தத்துவத்தில் வச்சுருக்கா. ரொட்டேஷன் ரெவல்யூஷன் எப்படி இருக்கோ அது போல் ஆத்ம பிரதட்சணம்னு நின்னவாகலையே நம்ம நாமே 3 சுற்றி நமஸ்காரம் பண்ணுறதுன்னு ஒன்று. நமக்குள்ளே இருக்கிற அந்த பரமேஸ்வரனை, ஜீவனுக்குள்ளே இருக்கிற சிவனை நம்ம தரிசனம் பண்ணி அதுக்கு நம்ம நமஸ்காரம் பண்ணுறதாக ஆத்ம பிரதட்சணம்னு கோவில்களில் மூர்த்தங்கள் அல்லது படங்கள் விக்கிரகங்கள் வச்சு நாம் சுவாமியை சுற்றி வந்து பிரதட்சணமாக வந்து நமஸ்காரம் பண்ணுறதுங்கிறதும் ரெவல்யூஷன் பண்ணுறது. ரொட்டேஷன் ரெவல்யூஷன் இரண்டுமே நம்ம நமஸ்காரத்தில் வருது. இடது பக்கமாக சுற்றின்னு இருக்கிற கிரகங்கள் எல்லாம் சக்திமயமாகவும் சக்தியின் விலாசமாக இடப்பக்கமாக சுற்றின்னு இருக்கு. அதை சுற்றி வந்து ஆத்மஸ்வரூபத்துக்கு போகிறதுக்கு தான் நாம் வலப்பக்கமாக சுற்றுறோம். அப்படி சுற்றுறதுக்கும் சக்தி விலாசம் தான் தேவைப்படுறது. அவள் அனுகிரகம் இல்லாமல் நம்மால் நகரவே முடியாதே. இதிலிருந்து என்ன அர்த்தம் பண்ணிக்கலாம்? இந்த க்ஷோபினியாக இருக்கப்பட்டவள் ஒரு குமுறலை, ஒரு உணர்ச்சி பிரவாகத்தை எல்லாம் எதுக்கு கொடுக்குறா? சுத்தின்றே இருக்கிற தன்மை, பிரமயசி என்ற கண்டிஷனில் இருந்து சாந்தமான ஸ்வரூபமாக சாந்திமதின்னு சொல்கிறோமே, அந்த சாந்திமதி கிட்ட நாம் போய் சேர்றதுக்காக நமக்கு ஒரு சக்தி வேணும். அந்த சக்தியை அவள் கொடுக்கிறா. அதை கொண்டு அவளின் சாந்தி ஸ்வரூபமான அந்த பரமேஸ்வரனுடைய சாந்தமான சிவனை ரீச் பண்ணுறதுக்கு நம்ம பிரயத்தனம் எடுத்துக்கணும். அந்த முயற்சிக்கே இவளின் அனுகிரகம்தான் தேவைப்படுறது. ஆகையால் அம்பாளுக்கு க்ஷோபினி. குண்டலினி மார்க்கமாக பார்த்தோம்னா மூலாதாரத்தில் குண்டலினி சுருட்டின்னு பேசாமல் படுத்துன்னு இருக்குன்னு பார்க்குறோம்.
குலகுண்டாலயான்னு குண்டலினி அங்கிருந்து எழுந்து சகசிராரத்திற்கு போய் அங்கே சகரஹசிபத்யா விகரசேன்னு பதியினுடன் சேர்ந்தவளாக அம்பாள் ஐக்கியமானா அங்கே அமிர்ததாரை பொழியறது. ரொம்ப சாந்தம், அமிர்த ஸ்வரூபம் கிடைக்கிறது. குண்டலினி மார்க்கத்தில் சொல்கிறது. அப்படி குலகுண்டத்திலிருந்து எழுந்து மேலே போகணும்னா அது தானாக நகரக்கூடிய விஷயம் கிடையாது. அதுக்கு எத்தனை பிராணாயாமம் பண்ணினாலும் யோக நிஷ்டைகள் பண்ணினாலும் குண்டலினி எழுந்துக்கணும்னா தானாக நடக்க போகிறது காரியம் கிடையாது. அப்போ எழுப்பணும்னா என்ன வழி? இவ தான் எழுப்பி வைக்கணும். அதனால தான் இங்கே க்ஷோபினின்னு ஒரு குமுறல் அடங்கி கிடக்கிற ஒரு எரிமலைன்னு உள்ளே இருந்து பொங்கி பிரவாகிச்சுண்டு வெளியே வர்றது போல் அந்த குண்டலினி அங்கிருந்து எழுந்துக்கக்கூடிய சக்தியை, ஒரு குமுறலை இவ கொடுக்குறாள்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் பொங்கி வரும் எரிமலையை எரிக்கிற குழம்பாக இல்லாமல் சகசிராரத்திற்கு போன உடனே ஆனந்த குழம்பாக, அமிர்த குழம்பாக உடலுக்குள்ளே பிரவாகிக்கிறதுன்னு விஷயங்கள் சொல்கிறா பெரியவா எல்லாம். க்ஷோபணம் என்ற சொல்லுக்கு இன்னொரு விதம். அம்பாளுடைய கைகளில் பஞ்சபானங்கள் 5 மலரம்புகளை வச்சுருக்கான்னு பார்த்தோம். அது என்னென்ன புஷ்பங்கள் என்பதையும் பார்த்தோம். பஞ்சபானம் என்று சொல்லும் அம்புகளை புஷ்பங்களாக இல்லாமல் ஞானத்தின் வழியாக பார்க்கும் பொழுது ஞானார்ணவ தத்துவம்னு சொல்கிறது. அந்த 5 புஷ்பங்களும் 5 விதமான குணங்களை குறிக்கிறதுன்னு சொல்கிறது. இதில் க்ஷோபணம், திராவணம், ஆகர்ஷணம், வைஷ்யம், உன்மாதம் என்ற 5 விஷயங்களை, 5 குணங்களை அம்பாள் கைகளில் அம்புகளாக வச்சுருக்கான்னு. அதில் முதல் விஷயம்தான் க்ஷோபணம். நம்ம பார்த்தது ஒரு உணர்ச்சி குவியலை கிளப்பி விடுறது க்ஷோபணம். திராவணம் அப்படிங்கிறது ரொம்ப சாஃப்டாக ஆக்கிறது அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. ஓட்டமாக ஓட வைக்கிறதுன்னும் ஒரு அர்த்தம் திராவணம். ஆகர்ஷணம்ங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கொடுத்து கிட்டக்க இழுத்துண்டு வர்றது, ஈர்ப்பு சக்தி. வசியம்ங்கிறது அடிமையாக்கி உட்கார வச்சுடுறது, ஒபீடியண்ட்டாக அப்படியே உட்கார வச்சிடுறது. உன்மாதம்ங்கிறது கிட்டத்தட்ட பைத்தியத்துக்கு முந்தின ஸ்டேஜ், ரொம்ப எக்ஸ்ட்ரீம், ஓவர் எக்ஸைட்மெண்டலாக ஒரு பித்து பிடிச்சாப்பல ஒரு நிலைமை என்று உன்மாதம். இந்த விஷயங்கள் பஞ்சபானங்களாக அவள் கையில் வச்சுருக்கா. நம்மளை எல்லாம் கட்டுப்படுத்தி நமக்கு ஞானத்தை கொடுக்கறதுக்காகவும் இந்த அம்புகளை உபயோகப்படுத்துகிறா. அதில் ஒன்று க்ஷோபணம் முதலானதாக இருக்குது. அந்த க்ஷோபணத்தை கையில் உள்ளா வச்சுட்டு பிரகாசிச்சுட்டு இருக்கிறவளாக க்ஷோபினிங்கிற நாமாவை அர்த்தம் பண்ணிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. க்ஷோபினிங்கிற நாமாவை பார்க்கும் பொழுது உணர்ச்சி குமுறலை அல்லது சலனங்களை ஏற்படுத்துபவள். நம்ம அந்த சலனத்திலிருந்து நிశ్చலன தத்துவத்திற்கு போகிறதுக்காக, அந்த வழியை காண்பிப்பதற்காக நமக்கு அதை கொடுக்குறா. ஆகையினால தான் அடுத்த நாம சூக்ஷ்ம ரூபிணின்னு வருது. சூக்ஷ்மமாக ரொம்ப நுண்மையான ரூபத்தை கொண்டவளாக அம்பாள் இருக்கா. இதை சொல்லும் பொழுது குண்டலினியை தான் தெரிஞ்சுக்கணும். பிசதந்து தனீயசின்னு ஏற்கனவே பார்த்தோம். தாமரை தண்டினுடைய மெல்லிய ஒரு திரி போல, நூலை போல இருக்கான்னு. சூக்ஷ்ம ரூபமாக நாம் கண்ணால் பார்க்கக்கூடிய ஸ்வரூபம் கிடையாது குண்டலினி ஸ்வரூபம் என்று சொல்லும் பொழுது தாமரை தண்டு போல, தாமரை தண்டின் நூலை போலன்னா அந்த அளவுக்கு ஃபிசிக்கலாக டாக்டர் சர்ஜரி பண்ணினார், அவரால் பார்க்க முடியலைன்னா பார்க்கக்கூடிய ஸ்வரூபம் இல்லைங்கிறதுனால தான் சூக்ஷ்ம ரூபம். சூக்ஷ்ம ரூபிணியாக அம்பாள் அங்கே இருந்துருக்கா. சூக்ஷ்ம ரூபத்தில் பிரவாகத்தை நாம் தெரிஞ்சுக்கணும்னா க்ஷோபணம் தேவைப்படுறது. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு க்ஷோபணம் என்னும் உணர்ச்சி குவியலை, கொந்தளிப்பை உண்டாக்கி அதன் மூலமாக சூக்ஷ்ம ரூபிணியை நாம் தரிசனம் பண்ணுறதுக்கும் அம்பாளே தான் அனுகிரகம் பண்ணுறா என்று இந்த ஸ்லோகம் க்ஷோபினி சூக்ஷ்ம ரூபிணின்னு 97வது ஸ்லோகத்திலேயே சித்தேஸ்வரி சித்தவித்தா சித்தமாதா யசஸ்வினின்னு வருது. இந்த சூக்ஷ்ம ரூபிணியாக இருப்பவளை கொண்டு போய் சகசிராரத்தில் அவளின் பதியோடு சேர்த்து வைக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கிறது என்பதை தான் திருமண்டலத்தில் திருமூலர் கொண்டு வந்திருக்கார்.
சத்தன் அருள் தரின் சக்தி அருள் உண்டாம், சக்தி அருள் தரின் சத்தன் அருள் உண்டாம், சக்தி சிவமாம் இரண்டும் உன் உள் வைக்க சத்தியம் என் சித்தி தன்மை ஆகுமே என்கிறார். பரமேஸ்வரனின் அனுகிரகம் இருந்தால்தான் அம்பாளின் அனுகிரகம் இருக்கும். அம்பாளுடைய அனுகிரகம் கிடைச்சாதான் பரமேஸ்வரனுடைய அனுகிரகமும் கிடைக்கும் என்று சொல்றார் முதல்ல. பிறகு சக்தி சிவமாம் இரண்டும் உன் உள் வைக்க, சக்தியும் சிவமும் இரண்டையும் ஒன்று கூட்டி உன் உள் வைக்க. சகசிரார கமலத்தில் அம்பாள் தன் பதியுடன் சேர்ந்திருக்கும் நிலை, குண்டலினி சகசிராரத்தில் ஏறி இருக்கும் நேரம் என்று உள்வைக்க சத்தியம் என் சித்தி தன்மை ஆகுமே. சத்தியமாக நிச்சயமாக என்னோட சித்தி, என் சித்தினா 8 சித்திகள் தன்மையுமாமே, அஷ்டமா சித்தியும் கைவர பெற்றவன் ஆகிறான் என்கிறார். இப்படிப்பட்ட அஷ்டமா சித்திகளும் ரொம்ப சுலபமாக அவனுக்கு கைகூடிவிடும். ஆகையினால தான் அடுத்த ஸ்லோகத்திலேயே 97வது ஸ்லோகத்தில் சித்தேஸ்வரி சித்த வித்யா சித்த மாதா யசஸ்வினின்னு வருது. அப்போது இந்த சூக்ஷ்ம ரூபிணியை வாஸ்தவத்திலேயே சகசிராரத்தில் கொண்டு உட்கார வைக்க க்ஷோபினியின் அனுகிரகம் தேவைப்படுறது. அவளை கொண்டு மேலே ஏற்றி உட்கார வச்சாக்கா அஷ்டமா சித்திகளும் கைவரப்பெறும் என்று திருமந்திரத்தில் சொல்கிறது. சித்தியை அருள்பவளான சித்தேஸ்வரி சித்தர்களின் வழிநடத்தும் சித்தமாதாவாகவும் அவளே தான் பின்னால் இருக்கா என்று உடனேயே 97வது ஸ்லோகம் ஃபாலோ ஆறுது. உள்ளுக்குள்ளே பார்த்தால்தான் அம்பாளுடைய ஆத்ம தத்துவத்தை தெரிஞ்சுக்க முடியும் என்று ரமணரும் அக்ஷரமணமாலையில் திரும்பி தினம் அகக்கண் கான் தெரியும் என்றனை என் அருணாச்சலா அகம்தான் என்று கொண்டு வந்திருக்கார். எல்லா மகான்களும் சொல்லியிருக்கிற ஒரே விஷயம் ஒன்னாதான் ஒட்டி ஒட்டி வருது அர்த்தம் எல்லாமே. 97வது ஸ்லோகத்துக்கு போவோம். வஜ்ரேஸ்வரி வஜ்ரேஸ்வரினா திதி நித்யா தேவிகள் என்று முன்னாடியே சொல்லியிருக்கோம். அந்த நித்யா தேவிகளில் முக்கியமான ஒருத்தியாக மகா வஜ்ரேஸ்வரி என்று இருக்கா. நித்யா தேவிகளில் ஒருவள் என்று ஒரு அர்த்தம் பண்ணலாம். இரண்டாவது, அம்பாளுடைய ஸ்ரீநகரத்தில் வஜ்ரப்பிரகாரம் என்று ஒரு சுத்து இருக்குது. அந்த பிராகாரத்தில் வஜ்ரா என்னும் நதியின் தலைவியாக அங்கே ஒரு மாளிகையை கட்டிண்டு அங்கே இருந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பவள் வஜ்ரேஸ்வரி. இன்னொன்று வஜ்ரம்னா வைரம் என்று ஒரு அர்த்தம் ஆறுது. வஜ்ரங்களால் ஆன ஆபரணங்களை அணிந்து கொள்ளப்பட்டவள் என்று ஒரு அர்த்தம் பண்ணலாம். இன்னொன்று, தேவேந்திரனுக்கு வஜ்ரத்தினால் ஆன ஆயுதம் வஜ்ராயுதத்தை கொடுப்பவள் என்பதால் வஜ்ரேஸ்வரி என்றும் ஒரு அர்த்தம் பண்ணிக்க முடியறது. அடுத்தது அழகான ஒரு நாமா வருது, வாமதேவி. இதிலையும் பலவிதமான அர்த்தங்கள் பண்ண முடியும். முதல் அர்த்தம், பரமேஸ்வரனுக்கு வாமதேவர்னு பேர். பரமேஸ்வரனின் பஞ்சமுகங்களில் ஒன்று வாமதேவம், ஈசானம், அகோரம், தத்புருஷம், சத்யோஜாத்தம் என்று. வாமதேவர் என்பவரான பரமேஸ்வரனின் பத்னி வாமதேவின்னு பேர். இரண்டாவது, பரமேஸ்வரனுக்கு காமேஸ்வரன் என்னும் ஸ்வரூபத்தில் ரொம்ப அழகானவராக அவர் இருக்கார். காமேஸ்வரியைத்தானே முக்கியமாக நம்ம பேசின்னு இருக்கோம். லலிதாம்பிகைன்னு சொல்லும் பொழுதே அப்போ காமேஸ்வரன் மனதை கொள்ளக்கூடிய அழகு நிறைந்தவன் என்று அர்த்தம். அழகுங்கிறது வாம என்னும் வார்த்தையை யூஸ் பண்ணுறதுக்கு உண்டு. அப்படி பார்த்தா காமேஸ்வரன் என்று சொல்லும் பொழுது அதற்கு ஈக்குவலண்ட் பதமாக வாமதேவர் என்று சொல்லலாம், அல்லது வாமேஸ்வரர் அப்படின்னும் சொல்லலாம். அப்படி காமேஸ்வரனுடைய பத்னியாக இருக்கப்பட்டவள் காமேஸ்வரி, அழகான ஒரு ஈஸ்வரனுடைய பத்னியாக இருக்கப்பட்டவள் வாமதேவி, அழகான ஒரு தேவி அப்படின்னு அர்த்தம் பண்ணலாம். பரமேஸ்வரனுடைய வாமபாகத்தில் இவள் இருக்கான்னு படிச்சிருக்கோம். வாமபாகம்னா இடது பாகம்னு அர்த்தம் மாறுது. பரமேஸ்வரனின் உடம்பில் இடப்பாகத்தை கொண்டவள் வாமதேவி, இடப்பாகத்தில் இருக்கக்கூடிய தேவி வாமதேவி. அபிராமி அந்தாதியில் அந்த பதமே பிரயோகப்படுத்துகிறார். வாமபாகத்தை வவ்வியதே அந்த பாட்டில் சொல்லின்னு வரும்பொழுது, இந்த உலகங்களை எல்லாம் ஜெயித்த ஒரு மன்மதனை ஒரு க்ஷணத்திலே பரமேஸ்வரன் அவன் அகங்காரத்தோட இவரையும் கண்ட்ரோல் பண்ணிடலாம்னு வந்த பொழுது பஸ்பமாக்கினார். எந்த அழகுக்கும் அழகினுடைய தேவதை, காமத்தின் தேவதையாக இருக்கக்கூடிய ஒரு மன்மதனையும் தள்ளிப்போ அப்படின்னு ஒதுக்கி வைக்கக்கூடிய பரமேஸ்வரனையும் கூட நீர்
அவர் மனசையும் அப்படியே குழைச்சி அவரை ஜெயிச்சு அது பத்தாது அப்படிங்கிறது போல அவரின் இடது பாகத்தையும் நீ திருடிண்டு போயிட்டியே, இது பெரிய அதிசயம்தானே அப்படின்னு சொல்லி தன் அதிசயம் என்றோ வாமபாகத்தை வவ்வியதே என்று அவர் எழுதியிருக்கார். பரமேஸ்வரனின் வாமபாகத்தில் இருக்கக்கூடியவளாக இடப்பாகம் கலந்த பொன்னே என்று இன்னொரு இடத்துல கூட சொல்றார். வாமபாகத்தில் உள்ளவள் என்று அர்த்தம் பண்ணலாம். இன்னொரு அர்த்தம் வாமாச்சாரத்தில் ஈடுபட்டவர்கள். அம்பாளின் பக்தி மார்க்கத்தில் வாமாச்சாரம்னு இருக்கு. இதில் ஈடுபட்ட வாமர்களின் தேவியாக, அவர்களின் தலைவியாக, தேவதையாக இருப்பவள் வாமதேவின்னு ஒரு அர்த்தம் பண்ணலாம். இந்த ஒரு நாமா மூக்க கவி பாதாரவிந்த சதகத்தில் 77வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். சலத்ருஷ்ணா வீசி பரிசலன பர்யாகுலதயா முகூர்பிராந்தஸ்தாந்தா பரமசிவ வாமாக்ஷி பரவான் திதீர்ஷு காமாக்ஷி பிரசுரத்ர காமம் புதிமமும் கதாஹம் லப்ஸ்யேதே சரணமணி சேத்தும் கிரிசுதே. ரொம்ப அழகான ஸ்லோகம். இதில் பரிச்சலன என்ற இடத்துல நாம் க்ஷோபணம் பார்த்தோமே, அந்த நாமாவையும் கொண்டு வரார். பரிச்சலன அப்படின்னா ஆடிண்டே இருக்கிறது. பரமசிவனுடைய வாமாட்சி பரமேஸ்வரனுடைய அழகான மனைவியேன்னு கூப்பிட்டு அம்பாளிடம் கேட்கிறார். புதுசு புதுசாக என் மனசில் ஆசைகளின் அலையை எழுப்பி எழுப்பி நான் தடுமாறிண்டே இருக்கேன், சுற்றி அதனாலே ரொம்ப களைச்சு போயிட்டேன். நான் ஏற்கனவே கொண்டு வந்ததும் இப்போ சேர்ந்ததுமான இந்த கர்மாக்களின் கடலை நான் எப்படி கடக்கிறதுன்னு தெரியாமல் தவிச்சுன்னு இருக்கேன். இன்னும் புதுசு புதுசாக வேறு ஆசைகள் திருஷ்ணா வீசி பரிச்சலான்னு ஆசைகள் எழுந்து எழுந்து ஆசைகள் அலை அடிச்சுன்னு இருக்கு மனசில். இந்த கடலை எப்படி தான் கடக்க போகிறேன்னு தெரியல. அதை கடப்பதற்கான ஒரு ரத்தின பாலமாகிய உன்னுடைய திருவடிகளை எப்படி சென்று அடைவேன் அப்படின்னு கேட்குறார். இந்த கர்மாவிலே வந்த கடலை அதற்கு ஒரு பாலமாக, சாதாரணமாக இல்லை, ரத்தின பாலமாக அம்பாளின் பாதார விந்தம் இருக்குது. அதை பிடிச்சுண்டு நாம் அந்த கடலை கடந்து நாம் அந்த பக்கம் ரத்தின பாலத்தினாலேயே தாண்டி போய் ரத்தினங்கள் நிறைந்த ஸ்ரீபுரத்தை நாம் சேர்ந்துடலாம் என்பதாக பாதாரவிந்த சதகத்தில் இந்த ஸ்லோகம் பரமசிவ வாமாட்சின்னு கொண்டு வந்திருக்கார். வாமதேவிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். பரிச்சலனத்தை வச்சு க்ஷோபினிங்கிறதையும் கனெக்ட் பண்ணிக்க முடியறது. அடுத்த நாமா வயோவஸ்தா விவர்ஜிதா. இதை பிரிக்கும் பொழுது வயகா அவஸ்தா விவர்ஜிதா. வயகான வயசு, மூப்பினால் வரக்கூடிய அவஸ்தைகளை, அவஸ்தைனா ஒரு மாறுபாடு, நிலைகள், ஒரு நிலைகள், வயசுனாலே வரக்கூடிய மாறுபாடுகளை விவர்ஜிதா அகற்றியவள். அம்பாளை பல நாமங்களில் பார்த்தோம். அவளிடம் எந்த சேஞ்சும் கிடையாது. க்ஷயவிருத்தி வினிர்முக்தான்னு பார்த்தோம். நித்யா, தருணி, நித்ய யௌவனா எல்லாம் பார்த்தாச்சு. அவளுக்கு அழிவு கிடையாது, நிறைவு பெற்றவள், எப்பொழுதும் யௌவனத்தோடையே இருப்பவள் என்கிறதெல்லாம் பார்த்தோம். ஆகையினாலே அவளுக்கு ஒரு க்ஷயமும் கிடையாது. ஒரே ஸ்திதியில் அவள் உட்காந்துருக்கா என்கிறதுனால வயசுனால ஏற்படும் மாறுதல்களை அற்றவள். வயோவஸ்தா விவர்ஜிதா என்ற நாமா. அடுத்தது சித்தேஸ்வரி. சித்தர்களின் ஈஸ்வரின்னு அர்த்தமாகுது. சித்தர்கள்னா அனிமா முதலான 8 சித்திகள், அஷ்டமா சித்திகள். சித்திகள் என்னென்னு தெரிஞ்சுக்காம இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு நல்லது. ஒரு விதத்தில் மனசு அதுலேயே லைக்க ஆரம்பிச்சுடுத்துன்னா அப்புறம் நமக்கு ஞானத்தின் வழியும் மோட்சத்தின் வழியும் எல்லாமே அடைச்சி போயிடும். சித்து விளையாட்டுகள்லையே மனசு ரொம்ப ரொம்ப ரமிச்சு போய் உக்காந்துடும். சித்திகள் என்னென்னு நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது இல்லை. ஆனால் சித்திகள்னா அஷ்டமா சித்திகள் இருக்குது அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கலாம். இந்த சித்திகள் யார்கிட்ட ரீச் ஆகிறதோ, யார் அந்த சித்திகள் கைவர பெற்றவர்களாக இருக்கிறார்களோ அவளுக்கு பல திவ்ய சக்திகள் கிடைக்கிறது. ஜலம் அவளை முழுகடிக்காது, நெருப்பு சுடாது, காற்றுனால அவளை அசைக்கவே முடியாது. இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் எல்லா பஞ்சபூதங்களும் அதனுடைய வித்தைகளை இழந்து போயிடுறது அவாக்கிட்ட, சித்தர்கள்கிட்ட. தன்னை அறிந்ததும் தத்துவ ஞானிகள் ஆயிடுறா. தன்னை அறிந்தவன் தான் சித்தன்.
அஷ்டமா சித்திகள் கிடைத்த மாத்திரம் இல்லை, அஷ்டமா சித்திகள் என்பது போன்ற வழியிலே கிடைக்கக்கூடிய ஒரு கிஃப்டாக தான் கிடைக்கிறது. ஆனால் அதை பார்த்து இதுதான் கிடைச்சிடுத்தேன்னு ஏமாறாமல் அங்கேயே நிற்கிறவா ஏமாந்துண்டு வாஸ்தவமாக கிடைக்கக்கூடிய பரா சித்தியான ஞானத்தையும் மோட்சத்தையும் மிஸ் பண்ணிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பெரியவா சொல்கிறான். ஆகையினால சித்தேஸ்வரின்னு பார்க்கும் பொழுது சித்தர்களுடைய ஈஸ்வரியாக அவளுக்கு ஒரு கண்ட்ரோலராக மேலே இருந்துட்டு இருக்கிறவளாக இவா இருக்கா அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கலாம். காசி க்ஷேத்திரத்தில் சித்தேஸ்வரின்னு நாமாவோட ஒரு அம்பாள் அனுகிரகமூர்த்தியாக ஒரு ஸ்தலம் உண்டு. அப்படி ஒரு அர்த்தமும் பண்ணிக்கலாம். மூணாவதாக பரமகுருவை, அதாவது குருவோட குருவை சித்தர் அப்படின்னு சொல்கிறது. அந்த சித்தர்களின் ஈஸ்வரியாக இருந்துண்டு குருவின் ஈஸ்வரியாக இருந்து தனக்கும் ஈஸ்வரியாகவே இருந்து அனுகிரகம் பண்ணுறவள் தேவின்னு அர்த்தம். ஆகையினால சித்தேஸ்வரி. அடுத்தது சித்த வித்யா, சித்தமான வித்யையாக இருப்பவள் அப்படிங்கிறது. சாதாரணமாக இந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணும் பொழுது இந்த மந்திரம் அவருக்கு பொருந்துமா, பொருந்தி போகாதா, அவருக்கு இது கிடைக்கிறதுக்கு பாக்கியம் இருக்கா, இதை எடுத்துட்டா அவருக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமான்னு சில பேர் பார்க்கறது உண்டு. சில மந்திரங்கள் பார்த்து தான் கொடுக்கணுங்கிறதும் உண்டு. அம்பாளோட மந்திரங்களில் பல மந்திரங்கள் அப்படி பார்க்க வேண்டியது இல்லை. அவனுக்கு பொருந்துமா பொருந்தாதா அப்படின்னு. ஏன்னா எல்லா குழந்தைகளுக்கும் பொருந்தக்கூடியதாக அனுகிரகப்பதமாகவே இருக்கக்கூடிய மந்திரங்களாக தான் எப்பொழுதும் சித்தமாக கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய மந்திரங்களாக அம்பாளுடைய மந்திரங்கள் இருக்குது. ஆகையினால சித்த வித்யா. ஸ்ரீவித்யை என்னும் ஸ்ரீவித்யாவாக இருக்குது. அடுத்தது சித்த மாதா. முன்னால் சித்தேஸ்வரின்னு பார்க்கும் பொழுது சொன்னோம், தன்னை அறிந்தவன் தத்துவ ஞானிகள் முன்னை வினையை முடிச்சே அவிழ்ப்பர், பின்னை வினையை பிடித்து பிசைவர், சென்னியில் வைத்த சிவன் அருளாலேன்னு. சென்னியில் வைத்த சிவன் அருளாலேன்னா உச்சியில், சென்னினா உச்சி, சகசிராரத்தில் அங்கே வைத்து கொண்டு போய் வைத்த சிவன் அருளாலே அங்கே கொண்டு வந்ததுன்னா வச்சாச்சுன்னா சிவனோடு சேர்ந்த அம்பாள் இருக்கா. சகசிர ஹசிபத்யா விகரசேன்னு. அப்படி சகசிராரத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிற அம்பாளின் அருளால் தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானி இந்த சித்தன் முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பர். அவனுடைய பூர்வ ஜென்மாவில் கொண்டு வந்த கர்மா வினையெல்லாம் இருக்கே, மூட்டை கட்டின்னு தூக்கின்னு வரமே, பூர்வ ஜென்ம பாபங்களை எல்லாம் அதனோட முடிச்சு அவிழ்க்கிறானாம். அதை யாராலும் அவிழ்க்க முடியாத புதிராக தான் இருக்குது அந்த மூட்டை. அந்த முடிச்சு அவிழ்க்கிறதுனா அதனுடைய காம்ப்ளிகேஷன் எல்லாத்தையும் ரிவீல் பண்ணிடுறான், வெளியே எடுத்துடுறான். முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பர், பின்னை வினையை பிடித்து பிசைவர். பின்னாடி வரப்போகிற வினைகளையும் பிடித்து பிசைஞ்சு இல்லாமல் ஆக்கிடுறான். அவனுக்கு அதற்கு மேலே கர்ம பலன்கள் கிடையாது, வினைகள் கிடையாது, எதுவுமே கிடையாது, எல்லாம் ஒழிஞ்சு போயிடுது அவனுக்கு. அப்படி எப்படி அவனால் பண்ண முடியறது? அவன் ஒரு சித்தனாக இருக்கான், அதனால் பண்ண முடியறது. அதுதான் முதல் வரி. தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானிகள், தான் யார் என்பதை தெரிந்து கொண்டவனால. எப்படி தெரிஞ்சுக்கிறது? தத்துவமசின்னு, தத்துவமாகவே இருப்பவன். அவள் யாருன்னு தெரிஞ்சுண்டா தத்துவம் அசி, மகா வாக்கியத்தை புரிஞ்சண்டவனாக அம்பாளே தான் என்னும் ஸ்வரூபத்தை உணர்ந்தவனாக ஆகும் பொழுது தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானி தான் அந்த சித்தன். சென்னியில் வைத்து சிவன் அருளாலே மூலாதாரத்திலேருந்து எழுப்பிண்டு சகசிராரத்துக்கு கொண்டு வச்சு குண்டலினியோட அருளால் அனுகிரகத்தால் அவனால் இதையெல்லாம் பண்ண சாதிக்கிறது. கர்ம வினைகளின் பந்தங்கள் முடிச்சுக்கள் எல்லாம் விட்டு போகிறது என்பதாக திருமந்திரத்தில் சொல்லியிருக்கு. சித்தமாதா அப்படின்னு அம்பாளை பார்க்கும் பொழுது அப்படி ஒரு சித்தனுக்கு தாயாக இருந்துட்டு வழி நடத்துகிறா. சகசிராரத்தில் கொண்டு
உடனே அஷ்டமா சித்திகளால் வழிமாறி போயிட போகிறானே அப்படின்னு அவனுக்கு சரியான வழியில் நேர் வழியில் கொண்டு போய் வினைகளை எல்லாம் அழிக்கக்கூடிய மகத்துவத்தை, ஒரு சக்தியை, லோகத்துக்கெல்லாம் நல்லது செய்யக்கூடிய பரமானுகிரகமான ஒரு காருண்யத்தையும் அவனுக்கு அம்பாள் கொடுக்குறா. அவர்களை காப்பாற்றும், அவர்களை நல்வழிப்படுத்தும் தாயாராக அம்பாள் இங்கே இருக்கா என்று இந்த நாமாவை நாம் அர்த்தம் பண்ணலாம். இந்த அதிகாரத்தினுடைய கடைசி நாமாவான யசஸ்வினி. யசஸ்னா கீர்த்தி அல்லது புகழ். பகவதின்னு சொல்லும் பொழுது 6 பாகங்கள் சொன்னமே, 6ல் 1 யசஸாக இருக்குது. யாருக்கு தான் புகழில் ஆசை இருக்காது, யாருக்கு தான் கீர்த்தியில் ஆசை இருக்காது? ஒருத்தர் பாக்கி இல்லாமைக்கு விரல் விட்டு எண்றதுக்கு கூட ஒரு ஆள் கிடையாது. எல்லாருக்கும் தேவை, எல்லாருக்கும் கீர்த்தியில் புகழில் ஆசை இருக்குது. அப்படி புகழ் வேண்டுபவன் என்ன பண்ணுறான், அம்பாள்கிட்ட போய் நிற்கிறான். தேவி மகாத்மியத்தில் அர்க்கலா ஸ்தோத்திரத்தில் முழுக்க இதே தான் பிரார்த்தனை. ரூபம் தேகி ஜெயம் தேகி யசோ தேகி த்விஷோஜகி. நல்ல ரூபத்தை கொடு, நல்ல ஜெயத்தை கொடு, நல்ல யசஸை கொடு. யசஸ்னா கீர்த்தி கொடு அப்படின்னு ஒரு ஸ்துதி பண்ணி ஒரு லைன் சொல்லிட்டு பின்னாடியே ரூபம் தேகி ஜெயம் தேகி யசோ தேகி த்விஷோஜகின்னு பிரார்த்தனை. நமக்கு ஆசை தான் ஜாஸ்தி இருக்குது. ஆனால் இங்கே இருப்பவள் தனக்குன்னு புகழுக்கு ஆசை இல்லாதவளாக இருக்கா. ஆகையினால எல்லா புகழும் அவளை அண்டியே நிற்கிறது என்பதனால யசஸ்வினி. இயற்கையாகவே அவளுக்கு புகழ் குவிஞ்சு கிடக்கு. அவளுக்கு எக்ஸ்ட்ராவாக போய் சேர வேண்டியது ஒன்றுமே இல்லை. அவளை தவிர வேற ஒருத்தரும் இல்லை. அவளை தாண்டி அந்நியமாக இன்னொரு விஷயமே கிடையாது என்பதனால மாறுபடாத புகழை கொண்டவள், குறையாத புகழை கொண்டவள் யசஸ்வினி. இந்த புகழ் நிரந்தரமானது. இப்படி இருக்கிறவ கிட்ட தான் கேட்டு வாங்கிக்க முடியும் என்பதால் தேவி மகாத்மியத்தில் அவளிடத்தில் போய யசஸை கொடு, ரூபத்தை கொடு, ஜெயத்தை கொடு, யசஸை கொடுன்னு பிரார்த்தனையாக கேட்குறதா சாதாரண மனுஷாளுக்கு அதையும் சொல்லி நல்ல மார்க்கத்துக்கு போகக்கூடிய மார்க்கங்களும் தேவி மகாத்மியத்தில் இருக்குது. எல்லா பிரார்த்தனைகளும் நிறைந்த ஒரு கருவூலமாக தேவி மகாத்மியம் அமைஞ்சிருக்கு. யசஸ்வினி அப்படின்னு சொல்லி அம்பாள் அத்தகைய புகழை தன்னுடைய தன்மையாகவே கொண்டவள் என்று இந்த நாமா. இதோட 21வது அதிகாரம் பூர்த்தியாகுது. ஞான யோகத்தின் வழி அம்பாளை பார்ப்பது அப்படின்னு ஞான யோகத்தில் நமக்கு கிடைத்த விசேஷ அனுகிரகம் 5 நிறம் கொண்ட காயத்ரி மாதாவினுடைய தரிசனம் பார்த்தோம். காயத்ரி எத்தனை விசேஷம் என்னும் பொழுது கிருஷ்ண பரமாத்மா விபூதி யோகத்தில் சொல்கிறார் பகவத்கீதையில். காலத்தில் நான் பிருகசாம ததா பாகம் காயத்ரி சந்தசாம் மாசானாம் மார்கசீரிஷோ ருத்தூனாம் குசுமாகரஹா. காலங்களில் வசந்தமாக இருக்கேன், மாதங்களில் மார்கழியாக இருக்கேன்னு சொல்கிறோமே. இதற்கு இந்த ஸ்லோகம்தான் பிரதானம். ருதுக்களில் குசுமாகாரம் என்று சொல்லக்கூடிய வசந்த ருத்துவாக இருக்கார். மாசானா மார்கசீரிஷோகம் என்று தமிழில் கிட்டத்தட்ட மேட்ச் ஆகக்கூடிய மார்கழியாக இருக்கார். பிருகத்சாக ததாசாம்னாம், சாமங்களுக்குள் பிருகசாமம் என்று சொல்லக்கூடிய ஒரு விசேஷமான பகுதியாக இருக்கேன்னு சொல்லிட்டு சந்தசாம் காயத்ரி அப்படிங்கிறார். காயத்ரி சந்தசாம் சாமகம். இதற்கு முன்னாடியே ஒரு இடத்துல பெரியவா சொன்னதை சொன்னோம். வேதங்கள் சமஸ்கிருதத்தில் எழுதப்படவில்லை, சமஸ்கிருத மொழின்னு சொல்லப்படாது. வேதத்தை சந்தசுந்தான் பேரு, அது எழுதியிருக்கிறது சந்தசுந்தான் பேருன்னு பெரியவா சொல்லியிருக்கான். காயத்ரிங்கிற பேர்லேயே ஒரு மீட்டர் இருக்குது, ஒரு பொயட்டிக் மீட்டர். அது போல் ஒரு மீட்டர், ஒரு ஃபார்மேட் இருக்குது. அதுக்கும் சந்தஸ்ன்னு பேர் உண்டு. அதில் பலவிதமான மீட்டர்ஸ் இருக்குது. அதில் காயத்ரி என்று சொல்லக்கூடிய ஒரு விதமான மீட்டர் என்று அர்த்தம் பண்ணலாம். சந்தஸ்னாலே வேதம் எழுதப்பட்டதே அந்த சந்தஸ் என்னும் மொழியில் தான். அப்படி வேதங்களுக்குள் காயத்ரியாக இருக்கேன்னு சொல்லும் பொழுது வேதங்களுக்குள்ளேயே மிக வசந்த மந்திரமான வசந்த கானமான இருக்கிறது, சாமகானமாக இருக்கா, வசந்த மந்திரமான காயத்ரியாக இருக்கா என்று அர்த்தம் பண்ணுற மாதிரி இந்த ஸ்லோகம் இங்கே விபூதி யோகத்தில் 10வது அத்தியாயத்தில் அப்படிப்பட்ட விசேஷமான அனுகிரகமான காயத்ரி மாதாவை நாம் மனசில் கொண்டு வர முடிஞ்சது. அதுதான் ஞான யோகத்தினால் அம்பாளை உபாசித்ததன் பலனாக
இந்த காயத்ரியின் அனுகிரகம் கிடைக்கட்டும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த அத்தியாயம் இதோட பூர்த்தியாருது. ஸ்ரீ மாத்ரே நமஹா.